வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். சனிப்பெயர்ச்சி பலன்கள் மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025. இந்த வருடம் நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு போகிறார். இது திருக்கணித முறைப்படி ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொது பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சனி பகவான் மீன ராசிக்கு போகிறார். இந்த மீன ராசி அப்படிங்கிறது குருவினுடைய வீடு. இப்போ சனி பகவான் பிரவேசம் செய்யக்கூடிய இந்த காலகட்டமானது மீன ராசியில் ஏற்கனவே ராகு பகவான் இருக்கிறார். சுக்கிரன் புதன் ராகு இருக்கக்கூடிய இந்த கிரக கூட்டு கிரகங்களில் இப்போ நமக்கு சனி பகவானும் போகும் பொழுது 4 கிரக சேர்க்கை மீன ராசியில் வருது. ஒரு சில வருடங்கள் இந்த சனிப்பெயர்ச்சியில் இந்த மாதிரி நடைபெறக்கூடும். இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் இப்படிப்பட்ட ஒரு கிரகங்கள் சேர்ந்து இருக்கும் பொழுது இந்த கிரக சேர்க்கைகளில் இது நாட்டுக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கிரக சேர்க்கைகள் பொதுவாக ஒரு உலக அளவில் பார்க்கும் பொழுது பிரகத் ஜாதகம்னு சொல்லும் பொழுது உலக அளவில் அது அவ்வளவு நல்ல ஒரு சேர்க்கை கிடையாது. இந்த தமிழ் வருட பிறப்பு பலனில் நம்ம மற்ற விஷயங்களை பற்றி பேசலாம். இந்த சனி பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 4ஆம் இடத்தில் வருகிறார். அர்த்தாஷ்டம சனி. எப்படி சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி, இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி. இப்போ 8ல் பாதி அர்த்த அஷ்டமம். இந்த 8ல் பாதி அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட பாதிப்புகள் இவர்களுக்கு வரும் அப்படின்னா, நட்புகள் தான். நமக்கு விருச்சிகத்துக்கு எப்படி ராகுனால சொன்னமோ அதே மாதிரி இந்த சனி பகவானால் தனுசு ராசினியர்களுக்கு உடன் பிறந்தவர்களுடன் சொத்து பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போ இதில் மூலம் பூராடம் உத்திராடம் இந்த நட்சத்திரக்காரர்களில் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாதிரியான பிரச்சனைகள் வரும், பூராடத்துக்கு ஒரு மாதிரியான பிரச்சனைகள், உத்திராடத்திற்கு ஒரு மாதிரியான பிரச்சனைகள். இப்போது 4ஆம் இடத்துல சனி பகவான் வரார், சொத்து பிரச்சனைகள் வரும், நட்புகள் இடையே பிரச்சனைகள் வரும், உறவினர்களிடையே பிரச்சனைகள் வரும். இதில் 7ஆம் இடத்திற்கு குரு போயிட்டார் அப்படின்னு சொன்னால் குரு பார்வை வந்துடுது. அப்போ அந்த குரு பார்வை வரும்பொழுதும் ராகு கேத்து மாறிட்டாங்க. இப்போ 10ஆம் இடத்துலேருந்து கேத்து மாறிடுறாரு, பாக்கியத்துக்கு போயிடுறாரு. அப்படிங்கும் பொழுது அந்த குரு பார்வையினால் அந்த வீரியம் குறையும். சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது இருந்த போதிலும் இந்த தனுசு ராசியில் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்க, ஸோ அரசியல்வாதிகள், அரசாங்க சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருப்பவர்கள், ஏன்னா 10ல் கேது இருக்குது பார்த்தீங்களா. இப்போ 4ல் சனி போகிறார், 4ல் ராகு ஏற்கனவே இருக்கார், 10ஆம் இடத்துல கேத்து இருக்கார், 6ஆம் இடத்துல குரு இருக்கார். ஸோ இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அரசாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அரசியலில் இருக்கிறவங்க, முக்கியமான பெரிய பங்கு வகிப்பவர்கள், அரசாங்கத்தில் முக்கிய பங்கு வகிப்பவர்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ ஒரு சிலருக்கு அவங்க பதவி போகலாம், ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம். நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு மாற்றங்கள் அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆகிறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகம் உண்டு. பண விவகாரங்கள், இப்போ நமக்கு இந்த குரு பெயர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னா தடைப்பட்ட பொருளாதாரங்கள் இவர்களுக்கு சேரும். இப்போ 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நிறைய கடன் இருக்கும். ஸோ இந்த 4ல் அர்த்தாஷ்டம சனி, 4ஆம் இடத்துல இப்போ குரு சனி பெயர்ச்சி ஆகுது. அப்படிங்கும் பொழுது பொருளாதாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் புதிதாக கடன் முயற்சிகளை செய்யலாம், புதிதாக தொழில் தொடங்கலாம். எந்த விதத்திலையும் உங்களுக்கு பாதிப்புகள் என்பது வராது. ஸோ யாருக்கு கடன் கொடுக்கணும், யார்கிட்டருந்து நீங்கள் கடன் பெறணும், ரெண்டையுமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து பண்ணிக்கோங்க.
இந்த ஜூன் மாதத்திற்கு மேலே வீடு வாங்கிறது, வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் முதலீடு செய்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு நல்லது. இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் கிரகப்பிரவேசம் பண்ணுறது, தடைப்பட்ட இப்போ வீடு கட்டின்னு இருக்கோம், இது நின்று போயிடுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் தடைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு நல்லதை செய்யும். இப்படி இந்த 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்கிறது சில நேரங்களில் நம்மளை அவமானப்படுத்தக்கூடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக நீங்கள் போய் எங்கேயாவது ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க, தேவையே இல்லாமல் போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் வரலாம். ஸோ பிறருக்காகவும் நண்பர்களுக்காகவும் நம்மளுடைய பெயரை பாதுகாத்து கொள்ளுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ மற்றவங்களுக்காக நம்ம போய் சாட்சி சொல்கிறதோ, இல்லை ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, இல்லை மற்றவர்களுக்காக கடன் வாங்கி கொடுக்கறதுலையோ நம்ம எச்சரிக்கையோடு இருக்கணும். குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நமக்கு ஒரு நல்ல குரு பார்வை இருந்தாலும் இந்த 4ஆம் இடத்தில் சனி அப்படிங்கும் பொழுது எப்போதுமே நம்ம அது ஒரு எச்சரிக்கையோடையே பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் தான். ஸோ நம்ம இளைஞர்களுக்கு சொல்லும் பொழுது நட்புகளிடையே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதுசாக நம்ம யாராவது நட்புகள் சேர்றதோ, இல்லை நம்ம போய் யாரையாவது ஃப்ரெண்டு பிடிக்கிறதோ, இது எல்லாரிடத்துலையுமே நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரிய அளவுக்கு யாரையும் நம்பி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, இல்லை பெரிய அளவுக்கு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கடன் வாங்குறதோ கொஞ்சம் யோசிச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். வீடு வாங்குறதுக்கு கடன் வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கும் கடன் வாங்கலாம். இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் 4ல் கேது, 4ல் ராகு, 10ல் கேது, 10ல் ராகு, 10ல் கேத்துலாம் இருந்ததுன்னா, ராகு கேது இருந்ததுன்னா பரிகாரங்கள் செஞ்சுட்டு வண்டி வாகனங்கள் வாங்கலாம். இல்லைன்னா வண்டிகளுக்கு நிறையா பழுதுக்கே செலவாகும், ரிப்பேர் ஆகிறது, இல்லைன்னா வண்டியில் தேவையில்லாத செலவு வைக்கிறது வண்டி, இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப பழைய வண்டி நான் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம நஷ்டத்துக்கு வண்டியை விற்றுட்டு வேறு வண்டி புதுசாக வாங்கலாம். ஸோ இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம நஷ்டத்துக்கு பண்ணுறது இந்த 4ஆம் இடத்துல சனி நமக்கு நல்லது. இந்த 4ஆம் இடத்துல சனியில் நம்ம எந்த ஆலயம் போகலாம்? குச்சனூர், தேனி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய குச்சனூர் சென்று அங்கே நம்ம சனி பகவானை வழிபாடு செய்வது, திருநள்ளாறு சென்று அங்கு சனி பகவானை நம்ம வழிபாடு செய்கிறது. ஸோ பூனா பக்கத்தில் ஷிரடி போனீங்கன்னா அங்கே பக்கத்துலேயே சனி சின்ஹாப்பூர் இருக்கு இல்லையா? ஸோ பூனா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷிரடி போனீங்கன்னா கண்டிப்பாக சனி சின்ஹாப்பூர் போயிட்டு அங்கேயும் சனி பகவானை வழிபாடு செய்து விட்டு வாங்க. முடிஞ்ச வரையிலும் நீங்கள் ஏதாவது ஒரு அமாவாசை அந்த மாதிரியான நாட்களில், அமாவாசையோ பௌர்ணமியோ, முக்கால்வாசி அமாவாசை தினங்கள் ரொம்ப நல்லது. தேவிப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல கடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த நவகிரக ஸ்தம்பங்கள் ஒரு தூண்லேயே தான் இருக்கும். காத்தால் நம்ம சீக்கிரமே போகணும், எல்லாம் கடல் அலை மூடிடும். ஸோ தேவிப்பட்டினம் போயிட்டு அங்கே நவகிரக பூஜை செய்து விட்டு வருவது உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி மட்டுமல்லாமல் ராகு கேது மற்ற கிரக தோஷங்களும் உங்களுக்கு நிவர்த்தியை கொடுக்கும். அதோடு சேர்ந்து நம்ம குலதெய்வ பிரார்த்தனை, அமாவாசை தினங்களில் நம்ம செய்யக்கூடிய அன்னதானங்கள், பௌர்ணமி தினங்களில் திருவண்ணாமலை சென்று அங்கே கிரிவலம் வருவது, இது எல்லாமே நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ மறக்காமல் இந்த சனி ஸ்தலங்கள், சனி பகவானுக்கான முக்கிய ஸ்தலங்கள் எங்கெல்லாம் இருக்க போங்க. அதில் முக்கியப்பட்டு இந்த தேனி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய குச்சனூர் சென்று அங்கே சனி பகவான் வழிபாடும், மற்றும் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரணேஸ்வரர் அங்கே சனி பகவானினுடைய வழிபாடும் இந்த 2.5 ஆண்டு காலம் நீங்கள் அப்பப்போ போயிட்டு பார்த்துட்டு சனி பகவானை பார்த்து கோவில் அன்னதானம் பண்ணி, நம்ம அமாவாசை தினங்கள்லேயும் அன்னதானம் பண்ணிவிட்டு பௌர்ணமி தினங்களில் திருவண்ணாமலை சென்று விட்டு இறைவனை வழிபாடு செய்தால் இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு நன்மையும் நல்ல ஒரு மன நிம்மதியும் கொடுக்கும்.